சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகள் மற்றும் விநாயகர் படங்களை சேகரித்து விநாயகர் பக்தர் ஒருவர் 17ஆம் ஆண்டு கண்காட்சி நடத்தி வருகின்றார். இந்த கண்காட்சியினை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பார்வையிட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் விநாயகர் பக்தர் ஒருவர் 17வது ஆண்டாக 21,000 விநாயகர் சிலைகள், விநாயகர் பொம்மைகள், படங்கள் என 1/2 சென்டிமீட்டர் முதல் 9 அடி உயரமுள்ள சிலைகளை தயார் செய்தும் சேகரித்தும் அவரின் திருமண மண்டபத்தில் 3 அடுக்குகளிலும் காட்சிப்படுத்தியுள்ளார். முற்றிலுமாக இலவசமாக 11 நாட்கள் காலை மாலை வேளைகளில் திறக்கப்படும் இந்த விநாயகர் கண்காட்சியை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் என ஆர்வமாக பார்த்து வருகின்றனர். தங்கம், வெள்ளி, பவளம் என உலோகங்களால் ஆன விநாயகரும், படகில் சவாரி செய்யும் விநாயகர், ரயிலில் சவாரி செய்யும் விநாயகர், சுழல் கண்காட்சி, கண்ணாடி மாளிகை, வன விநாயகர், விளையாட்டு விநாயகர் என பல்வேறு விநாயகர்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த விநாயகர் கண்காட்சிக்கு வருகை புரிந்த தாமு அன்பரசன், தாம்பரம் துணை மேயர் ஜி காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சுற்றி பார்த்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், ஆண்டாண்டு காலமாக ஆர்வமுடன் பல்வேறு விநாயகர்களை சேகரித்து கண்காட்சி நடத்தி வரும் சீனிவாசன் என்பவரை பாராட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய கண்காட்சி நடத்தும் விநாயகர் பக்தர் சீனிவாசன் பேசும்போது, விபத்து ஒன்றில் கை சேதமான நிலையில் தன்னம்பிக்கை அளித்த கடவுள் விநாயகர், அதனால் 17 ஆண்டுகளாக 500 விநாயகர் சிலைகளில் ஆரம்பித்து தற்போது 21,000 விநாயகர்களுடன் தானே கண்காட்சியை அமைத்து பார்வையாளர்களை இலவசமாக காண ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார்.
சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிபுணர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த 18 ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவரது சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நானும் 2-3 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விவகாரம். 21, அதாவது 6 இன்ச்சிலிருந்து 8 அடி வரை பல்வேறு கோணங்களில் விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள், கண்ணாடியில் பலவிதமான விலோகங்களில் மரத்தினாலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது. விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல, விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல, அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல, இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை 3 மாடிகளில் மிகச்சிறப்பாக அற்புதமாக செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்னிலிருந்து வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வர்றவங்கெல்லாம் பிரசாதம் வேறு கொடுக்குறாரு தினமும். ஆக இது சாதாரணமாக 21,000 விநாயகருடைய உருவ சிலை 6 இன்ச்சிலேருந்து 8 அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது, திடீர் அந்த ஷோகேஸில் அடுக்கி வைப்பதுனா சாதாரண விவகாரம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்கு பாடு எடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன். இது தொடர்ந்து அவர் 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 18 வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார். தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் ராம்ராம், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள். இது 18வது வருட விநாயகர் கண்காட்சி. விநாயகர் குடும்பம் சார்பாக சீனிவாசன் உங்களை அனைவரையும் வருக வரவேற்கிறேன். இந்த பிள்ளையார் வந்து 21,000 பிள்ளையார் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறோம். 4 தளங்கள் வச்சுருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4 தளங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு தளங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான கான்செப்டில் பிள்ளையார் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி, நிறையா விளையாடுற மாதிரி, பிள்ளையார் ட்ரெயினில் சுற்றுற மாதிரி, கிரிக்கெட் ஆடுற மாதிரி, நம்ம கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறையா கான்செப்டில் பிள்ளையார் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். மயில் மேல் பறக்கிற மாதிரி, கேரம் போர்டு ஆடுற மாதிரி, செஸ் விளையாடுற மாதிரி, ஒரிசா சாய்ந்த கோபுரம் மாதிரி அதில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு பிள்ளையார் எழுந்து நின்று நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு புது விதமான பிள்ளையார், சிப்பிக்குள் முத்து அப்படின்ற மாதிரி சிப்பிக்குள் பிள்ளையார் மலர்ந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சுருக்குறோம். பிள்ளையாருடைய திருக்கல்யாணம் வச்சுருக்குறோம். ஃபுல்லாக மரங்களான பிள்ளையார், பித்தளையிலான பிள்ளையார், அந்தமாரி எல்லா விதமான 27 நேச்சுரல் ஸ்டோன்ஸ், நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், அதில் எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லையும் பிள்ளையார் டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதை தவிர தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி மரகதம், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். கண்ணாடியில் பிள்ளையார் வச்சுருக்கோம். பித்தளையில் எல்லாத்துலேயும் பிள்ளையார் வச்சுருக்குறோம். ஸோ மெர்க்குரி லைட்டில் பிள்ளையார் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிள்ளையார் வச்சுருக்குறோம். ஆர்வம் ஏற்பட்டது குறிப்பாக வந்து பல இடங்களில் எப்படி அதை சேகரிக்கணும்? இது வந்து ஒரு 100 பிள்ளையாரில் ஆரம்பித்து இன்றைக்கி 21 பிள்ளையார் ஆகிருக்கும் சார் 18 வருஷத்தில். எல்லாமே ஒரு முடியுன்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, பெரிய ஆக்சிடெண்ட்டு, அதுலேருந்து தான் இந்த கான்செப்ட் ஏற்படுத்தி பிள்ளையாரை கலெக்ட் பண்ணேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து என்னுடைய வலது கையில் 4 விரல்களும் இருக்காது சார். பட் நான் இன்றைக்கி கார் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், எல்லாமே ஓட்டுவேன், வேன் ஓட்டுவேன், எழுதுவேன், டைப் பண்ணுவேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவேன். இந்த அத்தனை பிள்ளையாரையும் நான் ஒருத்தன் தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறேன். ஸோ 1 மாத காலமாக இரவு நேரங்களில் நான் முழுசாக உட்காந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறேன் சார். ஸோ இந்த தெம்பு பிள்ளையார் தான் கொடுக்குறாரு. அதனால் இந்த முடியுன்ற நம்பிக்கை, இதுக்காக தான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். நம்ம வந்து யாராவது ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் கொடுக்குறோம். எனக்கு ஒரு பிள்ளையார் உதவி பண்ணால் நான் நம்புகிறேன். அதனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த அவருடைய சதுர்த்தி தினத்தில் எல்லோரும் வழிபடணும், எல்லாருக்கும் பிள்ளையார் அருள் கிடைக்கணும்னு இதுமாரி வச்சுருக்கிறேன் சார். குறிப்பாக வந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பார்வையிட்டு போகிறாங்க. ஆமாம் சார். முக்கியமாக இதில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்சர் வந்து பார்வையிட்டிருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க சார், மேயர் வந்திருக்கு, துணை மேயர் வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஐபிஸ் வரதாக இருக்கிறாங்க சார். இந்த இது வந்து அனுமதி இலவசம், 11 நாளைக்கு நடக்குது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சார். நடுவில் சாப்பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் பிரேக் இருக்கும் சார். பொதுமக்கள் எவ்வளோ வரவேற்பு எப்படி இருந்துச்சு? பொதுமக்களுடைய நிறைய வரவேற்பு இருக்கும் சார். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால காலையில் அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சாயந்தரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இருப்பாங்க. இப்போவே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க சார். சாயந்தரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000-லேருந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சாயந்தரத்தில் ஒரு நாளைக்கு லீவு நாள்களில் 10,000 பேருக்கு மேலே வருவாங்க. ஒர்க்கிங் டேஸில் நார்மலாக ஒரு 5000 பேருக்கு மேலே வருவாங்க சார். 11 நாள் நடக்குது சார். என் பேர் ஸ்ரீனிவாசன் சார்.
அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். என் பேர் உதயதேவன், இவங்க பேர் அன்சிகா. நாங்கள் குரோம்பேட்டில் ஸ்டே பண்ணிருக்கோம். அஸ்தனாபுரம்ல ஸ்ரீ ராம் கணேஷ் அவங்களோட லைக் வாட் இஸ் இட் குழுமம் அவங்க வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி எவ்ரி விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் எக்ஸிபிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இது நான் 3rd கன்சிக்யூட்டிவ் டைம் வரேன். இந்த பிளேஸ் வந்து இப்போ சிட்லப்பாக்கம் பக்கத்துல இருக்கு, முத்தாலம்மன் கோவில் பக்கத்துல. ஸோ ஃப்ரம் 7th of September till 17th of September இது வந்து நடக்கும். அண்ட் தென் என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து பாருங்க. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் இன் 3 floors, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 3rd floor. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர்ஸ் வச்சிருக்காங்க. ட்ராலியில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி அண்ட் தென் ஸ்விம் பண்ணுற மாதிரி கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ திஸ் வில் என்ஹான்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் திங் ஆல்சோ டுவர்ட்ஸ் அவர் ரிலீஜியஸ் திங். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் கப்பலில் போகிற விநாயகர், ஊஞ்சலில் விளையாடுற விநாயகர், அப்புறம் குழந்தையான விநாயகர், அப்புறம் இந்த மாதிரி பல விதமான விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள் அனைவரும் வந்து பார்க்கணுன்னு இந்த இடத்தோட விநாயகர் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு நண்பர் வந்து இதை வச்சுருக்காரு. அவருக்கு நன்றி. இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு, இது குரோம்பேட்டை ராதா நகரில் இருக்குது. இது வந்து இது இலவசம்தான். இது எல்லாரும் வந்து பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி 17 வருஷம் முடிஞ்சு இது 18வது வருஷம் ஆரம்பிக்குது சார். இந்த 18வது வருஷத்தில் 21,000 பிள்ளையார் கான்செப்டில் வச்சுருக்கோம். இந்த வருஷம் புதுவிதமான பிள்ளையார் நேராக வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சுருக்கோம். பிள்ளையார் வந்து சிப்பிக்குள் மலர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் வச்சுருக்கிறோம். பிள்ளையார் ஒரு திண்ணையில் படுத்து நம்ம சாதாரணமாக ஒரு திண்ணையில் படுத்து உறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளையார் கான்செப்டில் வச்சுருக்கோம். சங்கில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா விதமான பிள்ளையார் வச்சுருக்கிறோம். பித்தளையில் எல்லா விதமான பிள்ளையார் வச்சுருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். மரத்தில் எல்லா விதமான மரம், தேக்கு மரம், சந்தன மரம், அத்தி மரம், வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். கண்ணாடியில் பிள்ளையார் வச்சுருக்கோம். பிளாஸ்டர் பாரிஸில் பிள்ளையார் வச்சுருக்கோம். ஃபைபர்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஃபோட்டோஸ் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். 3 தளங்களில் பிள்ளையார் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறோம். பிள்ளையார் சதுர்த்தி இன்னிலேருந்து ஆரம்பித்து 11 நாளைக்கு நடக்குது. அனுமதி இலவசம். அனைவரும் வந்து பிள்ளையாரை தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் பிள்ளையாருடைய அருளை பைத்திரமாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஒரு ஆரம்பத்தில் ஒரு 100 பிள்ளையாரில் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸோ இது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு 18வது வருஷம் 21,000 பிள்ளையார் வந்துருக்கு. அவருக்கு தான் சார். விநாயக சதுர்த்தியை ஒட்டி தாம்பரத்தை அடுத்த சிட்லம்பாக்கத்தில் 20,000 விநாயக சிலைகளுடன் கோலாகலமாக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், இந்த கண்காட்சியை காண பொதுமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நாடு முழுவதும் விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே வைத்து வழிபடுவதும், விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு வருவதும், விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, கரும்பு, சோளம், குடை, எருக்க மாலை, அருகம்பில் ஆகியவற்றை வைத்து விநாயகருக்கு படைத்து பக்தர்கள் வழிபட்டு வருவதும் சிறப்பு அம்சம் இந்த விநாயகர் சதுர்த்தி. அதன் ஒரு பகுதியாக சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை ராதா நகரைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். இவர் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 16 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மகாலில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் 17ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி இன்று முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறும். இது காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பொதுமக்கள் இலவசமாக இந்த கண்காட்சியை பார்க்கலாம். அனுமதி முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இந்த கண்காட்சியில் 20,000 விநாயகர் சிலைகள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டுகளாகவும் இந்த கண்காட்சிகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கண்காட்சிகளை பார்த்து வருகிறார்கள். இந்த ஆண்டு கண்காட்சி புதிய விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்தியா சந்திரனின் காலடி வைத்ததை கொண்டாடும் வகையில் சந்திரயான் பிள்ளையார் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. 7 அடி உயரத்தில் அத்தி மரத்தில்
செய்யப்பட்ட அத்திவரதர் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஸ்கூட்டர் ஓட்டும் விநாயகர் சைன திருக்கோலத்தில் பல்வேறு வடிவங்களில் 200 சிலைகள் இடம்பெற்றுள்ளது. 5 அடி உயர தங்க நிற யானையில் விநாயகர் சிவனுக்கு பூஜை செய்யும் சிலை, விநாயகர் அலங்கார சிலைகள், சந்தனத்தால் செய்யப்பட்ட திண்டு விநாயகர், கண்ணாடி மாளிகை விநாயகர், படகு ஓட்டும் விநாயகர் திருக்கல்யாணம், செஸ், கிரிக்கெட், கேரம் விளையாடும் விநாயகர் சிலைகள், முருகன் பார்வதியுடன் பல்வேறு வாகனங்கள் செல்லும் விநாயகர் சிலைகள், வானத்தில் இருக்கும் விநாயகர் என பல்வேறு வகைகளான 20,000 விநாயகர் சிலைகள், விநாயகரின் அபூர்வ படங்கள், வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர் கோவில்கள் படங்கள், கண்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. விநாயகர் சிலை கண்காட்சியை இன்று 10 மணி அளவில் தமிழ்நாட்டோட சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசு இந்த கண்காட்சியில் திறந்து வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதோட இந்த கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் இது என்னுடைய கண்காட்சி தொடர்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கண்டுகளிக்கிறார்கள் என பேட்டி அளித்துள்ளார். சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிபுணர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த 18 ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவரது சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நானும் 2-3 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விவகாரம். 21, அதாவது 6 இன்ச்சிலிருந்து 8 அடி வரை பல்வேறு கோணங்களில் விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள், கண்ணாடியில் பலவிதமான விலோகங்களில் மரத்தினாலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது. விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல, விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல, அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல், இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை 3 மாடிகளிலே மிகச்சிறப்பாக அற்புதமாக செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்னிலிருந்து வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வரவங்களாம் பிரசாதம் வேறு கொடுக்குறாரு தினமும். ஆக இது சாதாரணமாக 21,000 விநாயகருடைய உருவ சிலை 6 இன்ச்சிலேருந்து 8 அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது, திடீர் அந்த ஷோகேஸில் அடுக்கி வைப்பதுனா சாதாரண விவகாரம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்கு பாடு எடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன். இது தொடர்ந்து அவர் 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 18 வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார். தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மகாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளது. கண்காட்சியானது இன்று 7ஆம் தேதி முதல் துவங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது. சிப்பிக்குள் முத்து போல பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல தத்துரூபமாக இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இருளிலும் இன்னும் ரேடியம் பிள்ளையார், திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என பல்வேறு பிள்ளையார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் கண்காட்சியில் 1/2 இன்ச்சில் இருந்து 8 அடி உயரம் வரையிலான பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்க்க இலவசமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். நம் மக்கள் செய்திகளுக்காக RS மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
ஓம் ஸ்தூலதந்த விநாயகா, கலிப்பிரிய விநாயகா, சதுரந்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண விநாயகா, சித்திரகண்டா விநாயகா, மங்கள விநாயகா, மித்ர விநாயகா, ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி பிரகாசவோம் விநாயகாய கணபதி, விகட கணபதி, ஆஷாபூரக கணபதி, தூம்பிரகேது கணபதி, பிரமோத கணபதி, மோத கணபதி, சுமுக கணபதி, துர்முக கணபதி, பாசவாணி கணபதி, பரேச கணபதி, லாபேச கணபதி, தரணீதர கணபதி, மங்களேச கணபதி, மூஷிகத்வஜ கணபதி, மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார், அடமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான். என் பட்டு உடுத்தி குட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே, இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே. கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம், கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம். ஓம் மோத விநாயகா, பிரமோத விநாயகா, சுமுக விநாயகா, துர்முக விநாயகா, கணநாத விநாயகா, ஞான விநாயகா, துவார விநாயகா, அவிமுக்த விநாயகா, ஐஸ்வர்ய மழை பொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி, ராஜேச கணபதி, மிருத்யுமேச கணபதி, ஓங்காரேச கணபதி, குணேச கணபதி, வரத கணபதி, சித்தி புத்திப கணபதி, கணேச கணபதி, சதுர்பாகு கணபதி, திரிநேத்திர கணபதி, கஜமஸ்தக கணபதி, நிதிப கணபதி, கஜகர்ண கணபதி, சிந்தாமணி கணபதி, வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே. உனக்கு கோடி நமஸ்காரம், நாமாவளி நிவேத்தியம், அர்ப்பணம் சமர்ப்பணம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே, நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே. ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே, வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே. கணபதி ராஜா வந்தாரா மனையில் இன்றே பொன்னாளாம், கணபதி ராஜா வந்தாரா மனையில் இன்றே பொன்னாளாம், கணபதி ராஜா வந்தாரா. என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த 18 ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவரது சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நானும் 2-3 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விவகாரம். 21, அதாவது 6 இன்ச்சிலிருந்து 8 அடி வரை பல்வேறு கோணங்களில் விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள், கண்ணாடியில் பலவிதமான விலோகங்களில் மரத்தினாலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது. விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதை போல, விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல, அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல், இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை 3 மாடிகளில் மிகச்சிறப்பாக அற்புதமாக செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்னிலிருந்து வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வரவங்களாம் பிரசாதம் வேறு கொடுக்குறாரு தினமும். ஆக இது சாதாரணமாக 21,000 விநாயகருடைய உருவ சிலை 6 இன்ச்சிலேருந்து 8 அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது, திடீர் அந்த ஷோகேஸில் அடுக்கி வைப்பதுனா சாதாரண விவகாரம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்கு பாடெடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன். இது தொடர்ந்து அவர் 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 18 வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார். தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
சதுர்த்தியையொட்டி சென்னை சிட்லப்பாக்கத்தில் சுமார் 21,000 சிலைகளுடன் விநாயகர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணரான சீனிவாசன் கடந்த 17 ஆண்டுகளாக இந்த கண்காட்சியை நடத்தி வருவதாக தெரிவித்தார். சிப்பிக்குள் முத்து விநாயகர், இருளில் ஒளிரும் ரேடியம் பிள்ளையார், சந்திரயான் விநாயகர் உட்பட பல்வேறு வகையான சிலைகள் இடம்பெற்றுள்ளன. தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன் உள்ளிட்ட உலோகங்களில் 1/2 இன்ச் முதல் 8 அடி உயரம் வரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு விதமான சிலைகளை வரும் 17ஆம் தேதி வரையில் மக்கள் பார்வையிடலாம் என சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சியை அமைச்சர் அன்பரசன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். குரோம்பேட்டையைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் ஸ்ரீனிவாசன் நடத்தும் இந்த கண்காட்சி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாதஸ்வரம் வாசிக்கும் விநாயகர், படகோட்டி விநாயகர் என விதவிதமான 8 அடி உயரம் வரை உள்ள விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஹைதராபாத்தில் 1 கோடி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமிராம் கணேஷ் மகாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1/2 இன்ச் முதல் 8 அடி உயரம் வரையிலான தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடியால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளும் உள்ளன. சிப்பிக்குள் பிறக்கும் விநாயகர், ரேடியத்தில் ஒளிரும் விநாயகர், சங்கு பிள்ளையார், 7.5 அடி அத்திமர விநாயகர், சொர்க்கவாசல் விநாயகர், வாகனங்கள் ஓட்டும் விநாயகர் என வித்தியாசமான பல விநாயகரை பார்க்கலாம்.
வரும் 17ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறும். சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலை கண்காட்சியில் 21,000 விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சிகளை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய கண்காட்சியை நடத்தி வருகிறார். இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி இன்று முதல் 17ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பிள்ளையார் எழுந்து நின்று நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு புது விதமான பிள்ளையார், சிப்பிக்குள் முத்து அப்படின்ற மாதிரி சிப்பிக்குள் பிள்ளையார் மலர்ந்தால் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். பிள்ளையாருடைய திருக்கல்யாணம் வச்சுருக்கிறோம். ஃபுல்லாக மரங்களான பிள்ளையார், பித்தளையிலான பிள்ளையார், அந்த மாதிரி எல்லா விதமான 27 நேச்சுரல் ஸ்டோன்ஸ், நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், அதில் எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லையும் பிள்ளையார் டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதை தவிர தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி மரகதம், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கோம். கண்ணாடியில் பிள்ளையார் வச்சுருக்கோம். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். சென்னை குரோம்பேட்டை ராதாநகரைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் கடந்த 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார்.
வருகிற 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் 1/2 இன்ச் முதல் 8 அடி உயரம் வரையிலான பல்வேறு விதமான பிள்ளையார் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கிரிக்கெட், கேரம் விளையாடு விநாயகர், படகு ஓட்டு விநாயகர் உள்ளிட்ட 21,000 விநாயகர் சிலைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மகிழ்ச்சியோடு வாங்கி சென்றனர். தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி இன்று தொடங்கியது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார், திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என விதவிதமான பிள்ளையார் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏலேலசிங்க விநாயகர் கோயிலில் சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலை கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். சென்னை குரோம்பேட்டை ராதா நகரை சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. கண்காட்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி விநாயகர் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சி இன்று முதல் துவங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட 21,000 விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிபுணர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த 18 ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவரது சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நானும் 2-3 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விவகாரம். 21, அதாவது 1/2 இன்ச்சிலிருந்து 8 அடி வரை பல்வேறு கோணங்களிலே விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள், கண்ணாடியில் பலவிதமான விலோகங்களில் மரத்தினாலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது. விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதை போல, விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல, அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல, இப்படி பல்வேறு விதமாக தத்துரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை 3 மாடிகளிலே மிகச்சிறப்பாக அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்னிலிருந்து வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வரவங்கெல்லாம் பிரசாதம் வேற கொடுக்குறாரு. தினமும் கோவில்பட்டியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 18வது ஆண்டாக நடைபெறும் இந்த விநாயகர் கண்காட்சி இன்று முதல் 10 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் 1/2 இன்ச்சில் இருந்து 8 அடி உயரம் வரையிலான பல்வேறு வடிவிலான விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. கண்காட்சியை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்க்க இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. சிட்லப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மகாலில் 21,000 விநாயகர் சிலைகளின் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள்.
வணக்கம் ஸ்ரீதர். சென்னை புறநகர் பகுதியில் உள்ள குரோம்பேட்டை சேர்ந்த ராதாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொறியாளர் சீனிவாசன் அவர் வருடந்தோறும் விநாயகர் சிலைகளை, அதாவது ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளை கண்காட்சிப்படுத்தி அவர் பொதுமக்கள் பார்வைக்காக வைப்பார். இவர் விநாயகர் பக்தராக இருக்கக்கூடியவர். இவர் ஆண்டுதோறும் பல்வேறு விநாயகர்களை வைத்து கண்காட்சி நடத்தி வருகிறார். இது 18ஆம் ஆண்டு விழாவை தொடர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள மகாலில் 21,000 சிலைகள், அதாவது விநாயகர்களை வைத்து தற்போது கண்காட்சியை வைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அப்பகுதியை சார்ந்த மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான விநாயகர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் விநாயகர் சிலை கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார்கள். அதாவது தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர், 7 அடி சிலை விநாயகர் மற்றும் சந்திராயன் விநாயகர், பல்வேறு விநாயகர் சிலைகள் இங்கு அழகுபடுத்தப்பட்டுள்ளது, காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் பல குணங்களில் காட்சிகள், ரயில் ஓட்டுவது போலவும், வாகனம், பஸ் ஓட்டுவது, கார், ஸ்கூட்டர் ஓட்டுவது மற்றும் ஏரோப்ளைன் விமானம் ஓட்டுவது போன்ற விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடிகளால் செய்யப்பட்ட விநாயகரும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை ஏராளம் பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் தங்களோட குடும்பத்துடன் இந்த சிலை கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். இது 18ஆம் ஆண்டு தொடர்ந்து அவர் விநாயகர் மேல அதிக பக்தி உள்ளவராக இருக்கிறார். இந்த பொறியாளர் சீனிவாசன் தன்னுடைய 18ஆம் ஆண்டு தொடர்ந்து இந்த தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து தொடர்ந்து இந்த இன்று முதல் வருகின்ற 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை அவர் இலவசமாக பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்த உள்ளார். இதனால் அப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதி சார்ந்த மக்கள் இந்த விநாயகர் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். ஸ்ரீதர். சென்னை சிட்லப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் சிலைகள் கொண்ட கண்காட்சி தொடங்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய
போட்டது ஒரு மாதிரி போகுது நின்று பார்த்தா
இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்லை நான் அப்படியே பண்ணேன் மேலே வேணாம் மேலே வேணாமா மேலே வேணாம் இப்படி பார்த்துட்டு 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ், தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம், மரகதம், எல்லா விதமான ஸ்டோனு, சாண்ட் ஸ்டோனு எல்லாம் பைப் எல்லாம் சில்வர் பின்னாடி க்ளீன் பண்ணுறேன். இந்த பிள்ளையார் வந்து ஏதாவது போட்டோ தெரிச்சா இல்லை செட் பண்ணிட்டு படுத்து தூங்குறாங்க. சென்னையில் படுத்து இதுலையா இல்லை அந்த செப்பிக்கு அந்த இது சந்திராயத்த பிள்ளையார் ரொம்ப போன்ற மாதிரி. ஆமாம், இது லைட் ஆன் பண்ணு. எல்லாரையும் போட்டோ எடுக்கணும். இது எல்லா விதமான மரம் சார், எல்லாமே அத்தனை மரம், தேக்கு மரம், மரம், தேக்கு மரம், வெள்ளை இருக்கு, எல்லா விதமான மரத்தில் சார். அத்தி வரதான் பராகிரம் நம்ம
கீழே அங்க இருக்கு தேசியா மேல போவார் ஆமா சார் சரி கீழே கீழே வச்சு கொடுக்கலாமா? இல்லை இங்கே வச்சுக்கிறியா? அவ்வளோ ஏசிடுறேன் அவ்வளோ கேட்டாருங்க நல்லா வந்து வேற எதுவும் தயவுசெய்து வேற எதுவும் இதை தவிர வேற எதுவும் கேட்க சொல்லிட்டு தான் கொடுக்குறேன் இது சம்பந்தமா கேள்வி நான் எதுவுமே கேட்கல நீங்களே கேள்வி பொலிட்டிக்கல் அது சுப்ரபாதத்தை நிறுத்தப்பா கரெக்டாக புரியுது
சரி தம்பி காமராஜ் தெரிய மாட்டார். தம்பி நல்லா சார் போலாமா? ஆமா வா. அண்ணா, சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிபுணர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவர் துணைவியார் அவர்களும் கடந்த 18 ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவரது சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். நானும் 2-3 வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விவகாரம். 21, அதாவது 6 இன்ச்சிலிருந்து 8 அடி வரை பல்வேறு கோணங்களில் விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள், கண்ணாடியில் பலவிதமான விலோகங்களில் மரத்தினாலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது. விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல, விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல, அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல, இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை 3 மாடிகளில் மிகச்சிறப்பாக அற்புதமாக செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்னிலிருந்து வருகிற 17ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வரவங்களாம் பிரசாதம் வேறு கொடுக்குறாரு தினமும். ஆக இது சாதாரணமாக 21,000 விநாயகருடைய உருவ சிலை 6 இன்ச்சிலேருந்து 8 அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது, திரும்பி அந்த ஷோகேஸில் அடுக்கி வைப்பதுன்னா சாதாரண விவகாரம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதமாக இதுக்கு பாடு எடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன். இது தொடர்ந்து அவர் 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 18 வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார். தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போதா இன்னும் போதா அப்படியே சேர்ந்து இல்லை நான் அப்படி போனேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேக் போய் பார்க்கவே இல்லையா? மூணாயிரத்துல வந்துருங்க. நீரான பொருள் போடுங்க. போடலாமா? ஒண்ணுதான்
ஒண்ணுதான் மேடத்துக்கு மட்டும். போதும் 2 பேரும் சேர்த்து போட்டோம். இது மட்டும் கட் பண்ணிடு. யாருக்கு? அவன் முடிக்கிறான். அப்படியே கோச்சிக்கிறீங்க? இல்ல லைவ்லயே போச்சா? பகுதியா எடுத்துட்டு